ஹாய் மக்களே! வணக்கம் மக்களே! வணக்கம். தமிழ்நாட்டின் முக்கிய மாநகரங்கள் தோறும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக உழைத்த தலைவர்களின் பெயரில் நம் திராவிட மாடல் அரசு நூலகங்களை அமைத்து வருகிறது. அந்த வகையில் திருச்சியில் ரூபாய் 290 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் காமராசர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கான பணிகளை இன்று ஆய்வு செய்தோம். 4.57 ஏக்கர் பரப்பளவில் 7 தளங்களுடன் அமையவுள்ள இந்நூலகத்தின் கட்டுமான பணிகளின் தற்போதைய நிலையை அதிகாரிகளிடம் பெற்றறிந்தோம். பணிகளை விரைந்து நிறைவு செய்து உரிய காலத்தில் நூலகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அறிவுறுத்தினோம். திருச்சி தெற்கு மத்திய மற்றும் வடக்கு மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகள் டிஎம்கே யூத் விங் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஒன்றிய நகர பகுதி பேரூர் அமைப்பாளர் துணை அமைப்பாளருக்கான ஆலோசனை கூட்டத்தில் திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் இன்று கலந்து கொண்டோம். ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் ஒன்றிய நகர பகுதி பேரூர் இளைஞர் அணி பொறுப்புக்கு வந்துள்ள 465 நிர்வாகிகளை வாழ்த்தி மகிழ்ந்தோம். ஓரணியில் தமிழ்நாடு பணியில் இளைஞர் அணி நிர்வாகிகள் முழு வீச்சு பங்கெடுத்து கழகத்தின் வளர்ச்சிக்கு உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினோம். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் பாசிஸ்டுகள் அடிமைகளை வீழ்த்தும் பொறுப்பு எல்லோரையும் விட இளைஞர் அணிக்கு அதிகம் உள்ளதை உணர்ந்து அடுத்து வரும் ஒவ்வொரு நாளும் ஐராது உழைக்க வேண்டும் என உரையாற்றினோம். இளைஞர் அணியின் புகழ் ஓங்கட்டும், கலக்கம் என்றும் வெல்லட்டும். ஓகே மக்களே, நன்றி மக்களே, நன்றி.